பொதுவாக மனிதர்களாகிய நாம் இந்த உலகம் மட்டும்தான் நம்முடைய வாழ்விடம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம ஒரு 5 இடங்களிலே தங்கி கடைசியாக ஒரு இடத்திலே போய் சேர இருக்கின்றோம். ஆரம்பமாக உள்ள ஒரு இடம் என்னவென்று சொன்னால், ஆலமே அருவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாக்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் ஏற்கனவே இருந்திருக்கின்றோம். அதற்கு பின்னர் இரண்டாவதாக தாயினுடைய கருவறைக்கு வருகின்றோம். அங்கேதான் நமக்கு உருவம் கொடுக்கப்படுகிறது, உயிர் ஊட்டப்படுகிறது. அப்ப இது இரண்டாவது உலகமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்தில் தான் நாம் நன்மை தீமைகளை செய்கின்றோம், அதற்கான கூலியை பெற இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த உலகத்தைக்கு அடுத்ததாக நாம் மரணமாகிவிட்டோம் என்று சொன்னால் இன்னொரு உலகத்துக்கு நாம் போக இருக்கின்றோம். அதுக்கு பேர் ஆலமே பர்சக், திரைமறைவு வாழ்க்கை என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மன்னரையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவது கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக ஆலமே ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய மறுமையினுடைய அந்த உலகத்தை நாம சந்திக்க இருக்கின்றோம். இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5 இடங்களிலே கட்டங்கட்டமாக தங்கி கடைசியிலே ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம போக இருக்கின்றோம்.